சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டி வழங்கணும். அப்போ தைரியம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே தைரியம் இல்லாவிட்டால் நீங்கள் கர்த்தருக்கென்று எதையும் செய்ய முடியாது. அப்போ இந்த தைரியத்தினால் நம்ம என்ன செய்கிறோம்? சில சமயத்தில் நம்ம நினைக்கலாம், நெருப்புக்குள்ளே போய் வெளியே வந்தாங்க ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, அதுதான் தைரியம் என்று நினைக்கலாம். ஒருவேளை சிங்கத்தின் வாயை கிழித்தார்கள், அது தைரியம் என்று நினைக்கலாம். அது மாத்திரம் இல்லையா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சாதாரண காரியத்தை கர்த்தருக்குன்னு செய்கிறது கூட ஒரு மன தைரியம் வேண்டும். அதை பற்றி நான் சொல்லும்போது தான் சொன்னேன், ஒரு ஏழை விதவை தன் ஜீவனத்துக்குண்டான எல்லாவற்றையும் ஒரு 2 பணத்தை காணிக்கை பெட்டியிலே போட்டால் அது தைரியம். அப்போ இந்த தைரியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்குன்னு கிரியை செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயமாக தேவைப்படுகிறது.